அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். கடவுளிடம் சரணடைந்து விட்டால் விதியின் தலைவிதியே மாறிவிடுகிறது. தான் எழுதியதை விதி தனது கையாலேயே அழிக்க நேர்கிறது. உலகில் வாழ வேண்டுமானால் எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும். அப்போதுதான் மற்றவர்களுடன் வாழ முடியும். என்னிடம் வந்து அழுது முறையிடுவதால் என்ன பயன்? உனது பேச்சு, செயல், நடத்தை அனைத்திலும் நேர்மையாக இரு. அப்போது நீ எவ்வளவு பேறு பெற்றவன் என்பதை உணர்வாய். மகனே, கவலைப்படாதே. உலகின் உறவுகள் நிலையற்றவை. இன்று அவையே எல்லாம் போல் தோன்றும், நாளை மறைந்துவிடும். உன்னுடைய உண்மையான உறவு இறைவனுடன் தான். மகனே, குருதேவர் உலகையே அன்னை வடிவாக கண்டார். தாய்மை பண்பை உலகிற்கு எடுத்துக்காட்டவே என்னை விட்டு சென்றார். மனிதர்களை நேசித்தால் துன்பமும் துயரமும் அனுபவித்தேயாக வேண்டும். யாரால் பகவானை நேசிக்க முடியுமோ அவனே பாக்கியவான். மகனே, இந்த உலகம் ஒரு பெரிய சேற்றுக்குட்டை. அதில் விழுந்தால் கரையேறுவது மிகவும் கடினம். பகவான் நம்மை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அந்த வேலையை அவரை நம்பி நம்மால் இயன்ற அளவு நன்றாக கடமைகளை செய்ய முயற்சிக்க வேண்டும். இல்லறத்தார்கள் ஆன்மீக வாழ்க்கையை காரணம் காட்டி கடமைகளை சரியாக செய்யாமல் தட்டி கழிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குடும்பமும் பகவானுடையது அல்லவா? நான் வருந்தும்படி எதையும் செய்து விடாதே. சிஷ்யையின் பாவம் குருவை சென்று சேரும். எந்த வீட்டில் பிறந்தேனோ அந்த வீட்டினரை கவனிக்க வேண்டாமா? அதனால்தான் தாய், தந்தை, சகோதரர் அனைவருக்கும் செய்ய வேண்டியதை செய்கிறேன். குருதேவரே தமது தாய்க்கு கடைசி வரை சேவை செய்தார்.